கவர்மெண்ட் பேட்டர்ல தான் எடுத்திருக்காங்க. 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. குவார்டர்லிங்கும் போது 100 மார்க்ஸ், ஒரு 60% போர்ஷன்ஸ் வந்துடும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஓரளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் 50% கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹை மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு நம்ம நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக கூகுளில் போயிட்டு கனிமேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பசங்களா 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் அதுலேயும் பிடிஎஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 and 2 ஃபுல்லாக 2 மீடியத்துக்குமே செக் பண்ணிடலாம். வித் ஆன்சர் கீ 1 உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ண முனீஸ்வரன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு கான்ஃபிடன்ட் 50% கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 14 1 மார்க்ஸ் அப்படின்றது எடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸை பொறுத்தவரை 10 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். 28 வந்து கம்பல்சரி. முதல்ல இந்த 2 செட் கொஸ்டின்ஸில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இதில் 2 கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் கம்ப்ளீட்டாக முதல்ல ஸ்டடி பண்ணுங்க. இதற்கான ஃபில்லிங் த பிளான்ஸுக்கான ஆன்சர் கீ தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உங்களுக்கு நான் அந்த 2 கொஸ்டின் பேப்பர் அந்த ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ரிப்பீட்டட் பிளேஸ் தான். மேப்லாம் அதில் இருக்கிறத ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜெர்மன், கிரேட் பிரிட்டன், கிரீஸ், மோர்கோ, நாகசாகி தான் ரிப்பீட்டட் பிளேசஸ் தான். 8 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்டிருக்காங்க, ராமகிருஷ்ணா பரமஹம்சான்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் அண்ட் தென் மேப் தான். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் செட் மாடலு. அண்ட் செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இதற்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா சேம் 14 1 மார்க்ஸ் பேட்டர்ன் படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 14 1 மார்க்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமும் அப்படியே நம்ம சைட் பை சைட் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? 28 பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் பொறுத்தவரை சோசியல் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 2 செட்டு கொஸ்டினில் இருக்கிற வித்தவுட் ஆப்ஷனோட எல்லா 2 மார்க்ஸும் முதல்ல நீங்கள் படிங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே இதில் நீங்கள் ஓரளவுக்கு மார்க் எடுத்துடலாம். அப்புறம் ப்ரீவியஸே நடந்த சோசியல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். சோசியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ராசஸும் போயிட்டே இருக்குது. அதுவும் உங்களுக்கு நான் எனி டைம் நான் முடிச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாடல் கொஸ்டின்றது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்காமல் நீங்கள் டீச்சர்ஸ் இது மறக்காமல் நீங்கள் மாடல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 43ல் ஏ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன்ஓ, பி வந்து மேக் டெஸ்ட் சீட் டாங் இன் மேக்கிங் சைனா கம்யூனிட்டி கண்ட்ரி, அப்புறம் 8 மார்க்கில் உள்ள மேப்பு. இது தமிழ் மீடியம் மாடல் 1ங்க. ஸோ 100 மார்க்ஸுக்கு சேம் தான். அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக இங்கிலீஷ் மீடியம் சொல்லிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மார்க் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்துக்கோங்க. இதற்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதர் சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்குது. பட் லாஸ்ட் இயர்ஸ் 23 24 அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர்னு இல்லை, அது எல்லாமே நீங்கள் மாடலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கான மேத்ஸ் கொஸ்டின் ப்ராசஸும் போயிட்டே இருக்குது. அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம். இது மாடல் கொஸ்டின் 2 தமிழுக்கு. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸை முதல்ல வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம மேக்ஸுக்கு 2 மாடல் கொஸ்டின் போடுற மாதிரி தான். ஸோ இந்த முனீஸ்வரன் சார் அப்படின்றவங்க மாடல் கொஸ்டின்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வித்தவுட் ஆப்ஷனோட இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் முதல்ல படிச்சிருக்கணும். இதில் உள்ள 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், 8 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ தெரியும்? மாடல் கொஸ்டின் 1, மாடல் கொஸ்டின் 2 அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பகுதி 3 5 மார்க் கொஸ்டின் அந்த நான் சொன்ன மாதிரி ஃபில்லப்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்கள். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம். கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சூஸிட்டுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு நான் ஆன்சர்ஸும் ஷோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? பிரிட்டன். செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் சி. செவன்த் ஒன் ஆப்ஷன் சி. எயித் ஒன் ஆப்ஷன் ஏ. நைன்த் ஒன் ஆப்ஷன் சி. 10th one option D.
11th one option C ஓகேங்களா 12th one option A 13th one option C 14th one option A ஓகே நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் செட் மாடல் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ரஷ்யா செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி தேர்ட் ஒன் ஆப்ஷன் பி ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் சி செவன்த் ஒன் ஆப்ஷன் பி எயித் ஒன் ஆப்ஷன் பி நைன்த் ஆப்ஷன் டி 10th ஆப்ஷன் டி 11 ஆப்ஷன் பி 12 ஆப்ஷன் பி 13 ஆப்ஷன் பி 14 ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் டீச்சர்ஸ் மறக்காம அதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க நோட்ஸ் ஆஃப் லெசன் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் அதுவும் நீங்கள் கூகுளில் போய் கனிமேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் சர்ச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ